காத்து காத்து தண்ணி. நீங்க என்ன சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கீங்களா? நீங்க என்ன சாப்பிட்டாலும் கோழி மாட்டு கூட அரிசுவை சாப்பிடுங்க. அரிசுவை நான் வெஜிடேரியன் பத்தி ஒரு வீடியோ ட்ரை பண்ணி நீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல ஒரு 450 வீடியோ நோட் பண்ணிருக்கேன். இந்த ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்டது ஸ்ரீ பிரசன்னா குருஜி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா எல்லாமே இருக்கு. தியானம், பிராணாயாமம், உலக மக்கள் எல்லாம் இந்த கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். விசித்திரமான கேள்விகளுக்கு பதில்கள் நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் வந்து நான் வெஜிடேரியன் வித்தியாசம் இல்லை. ஏன் வெஜிடேரியன் சாப்பிடணும், ஏன் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு நான் விளக்குறேன். நீங்கள் கொஞ்சம் தயவு பாருங்கள். ஆகாரங்கள் 3 விதம். சாத்விக ஆகாரம், ரஜசிக ஆகாரம், தமசிக ஆகாரம். நீங்க எந்த விதமான ஆகாரம் சாப்பிடுறீங்க அந்த விதமான குணம் உங்களுக்கு. சாத்விக ஆகாரம் சாப்பிட்டீங்கன்னா சாத்விகமா இருப்பீங்க. சாத்விகம் அப்படின்னா என்ன? சாது சந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாது சந்தர் பற்றி ஒரு வீடியோ கேள்வி கேட்டாங்க. சாது, ரிஷி, சன்னியாசி, முனிவர்கள், ரிஷி இவங்களுக்கு என்ன விதமான ஒற்றுமை கேள்வி கேட்டாங்க. சாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? பக்கத்துல தான் சொல்லிருக்கோம். சாந்தமா இருக்கிறது. சாந்தமா எப்படி இருக்கிறது? ஆகாரத்தை சாப்பிட்டீங்கன்னா சாந்த முகம், சாந்த உணர்வு, சாந்த ஆக்ஷன், அதுதான் சாதுவரை குணம். இதுதான் அது சாப்பிட்டீங்கன்னா சாதுவா இருக்கிறவங்களுக்கு வியாதியே வராது. ஏன் வியாதி வராதுன்னா மனசு சஞ்சலப்படாத ஒரு நிலை தான் சாது. மனசு சஞ்சலப்படாத, மனசு ஒரே மாதிரி இருக்கணும். அது இருக்கணும்னா நீங்க சாத்விக ஆகாரம் சாப்பிடணும். ரஜசிக ஆகாரம் இதெல்லாம் கோழி, முட்டை, ஆடு, மாடு. இந்தோனேஷியாவில், மலேசியாவில் வந்து நாய் கூட அதை சாப்பிடணும். மலேசியாவில் ஒரு நாய் கிடையாது, நான் கிடைச்சா தாய்லாந்து பாம்பு சாப்பிடணும். பத்திரகாளி என்ன குவாலிட்டி? அந்த குவாலிட்டி தான் வரும். கையில கத்தி இருந்தா அடிக்க சொல்லு, வெட்ட சொல்லு, குத்த சொல்லு. ராஜம் பண்ற வேலையை பண்ணாதான் ரஜசிக ஆகாரத்தை சாப்பிடணும். நம்ம ராஜம் பண்ற வேலையை பண்ணவா உட்காந்து சாப்பிடணும். நமக்கு என்ன தெரியும்? ரஜசிக ஆகாரம் தேவை. மூட்டை தூக்குறவங்க ரஜசிக ஆகாரம் சாப்பிடணும். எல்லாருக்கும் எனர்ஜியெல்லாம் செலவு பண்ணிக்கலாம். நாம் உட்காந்த இடத்துல புத்தகத்தில் நான் எழுதி 25,000, 30,000, 50,000 சம்பாதிக்கணும். நமக்கு தேவை. அடுத்து தமசிக ஆகாரம். தமசிக ஆகாரம் என்ன? மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆகாரம். போதை பொருட்கள் இல்லை. கசகச சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் பண்ணிக்கிட்டு கசகச பாய்ச்சி ஒரு மணி நேரம் தானாவே இருக்கும். வராது. கசகசா
பிரியாணி, மட்டன் பிரியாணி ருசியா போட்டு அடிச்சு கடிச்சு இழுத்து சாப்பிட்டு ஜீரணம் 2 நாள் கீழே இறக்க முடியுமா? முடியாது. அங்கதான் ஸ்பைசி ஆகாரங்கள் எப்படி சாப்பிடணும்னு நியமனம். அதை பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு தீட்சை நாள். தீட்சை அப்படின்னா மனோமய கோஷத்துக்கு போயிட்டு மனோமய கோஷம் பிளஸ் ஆனந்தமய கோஷம் ரெண்டுத்துக்கும் சம்பந்தப்பட்டது தியானம். தியானத்தை உங்களுக்கு நுழையணும்னா ஒரு தீட்சை, ஒரு குருநாள் ஒரு மந்திரம் தேவை. அது நாளைக்கு உங்களுக்கு ஒரு தீட்சை கொடுக்கணும். இது குருகுலத்தில் இருக்கீங்கன்னா ஒரு பெரிய சம்பளம். எப்படி விழா கொண்டாடுறீங்க இந்த மாதிரி என்ன சொன்னார் தேவர் திருவிழா தேவ செய்தி அந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு கிடைக்கும். மந்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய குரு நான் குருவுடைய சிஷ்யன், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மானசத்துக்கு போடக்கூடியவர்களாக. என்னுடைய ஆன்மீக பயணம் ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே தான் எனக்கு தீட்சை கிடைச்சது. அவங்க எனக்கு என்ன தீட்சை மந்திரம் கொடுத்துருக்காங்க, அந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் தாரணம் பண்ணுறேன். அதை நீங்கள் தினநித்தியம் சொல்லிக் கொடுத்தனால தியானம் பண்ண வேண்டியிருக்கும். வெறும் ஒரு தியானம் மாத்திரம் இல்லை, ஒரு 3-4 தியானம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது மந்திரத்தை உபயோகிச்சு பண்ணுற தியானத்தோட பண்ணலாம். மந்திரத்தை உபயோகிக்காம சில தியானங்கள் இருக்கு. சில பேருக்கு நம்பிக்கை இல்லை, கடவுளை ஏறப்பாங்க ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கு நான் மதுரை யாருப்பாயும் நீயாச்சு மதுராச்சு நடக்கவே மாட்டாங்க. அதனால மந்திரம் இல்லாத தியானமும் இருக்கு, அதையும் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் நாத்திகவாதியாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆழமாக இருக்கிறதுக்கு வழி சொல்லியிருக்கேன். அது நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு வரப்போ என்ன பண்ணணும்னா சாயங்காலம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஆகாரம் சாப்பிட்டு மினிமம் 3 மணி நேரம் காஃபி டீ ஏதாவது பானியங்கள் சாப்பிட்டா ஒரு 1 மணி நேரம் பயிர் காலையில் குளிச்சு சுத்தமாக நல்ல ஆழ நல்ல வசதியாக ஆழை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஆழை ஏதோ ஒரு 2 பழ வகை குரு ஆழை குரு ராமகிருஷ்ண அவருக்கு வச்சு எல்லாம் பண்ணி அது ஒரு 1 மணி நேரம் அவங்க சாப்பிட நினைக்கிறேன். தீட்சை வந்து 1 மணி நேரம் நாளைக்கு நாளைக்கு சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நல்லது. நீங்கள் மார்னிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லா. ஸோ நாளைக்கு அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம் 3 ஸ்டார்ட் பண்ணும். நாளைக்கு மனோமய கோஷம், பிராணமய கோஷம் டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும். மிச்சதெல்லாம் தேடி சொல்ல வேண்டியது சொல்லுவோம். சரி, இது நாளைக்கு சொல்றது ரைட். உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு சரியில்லைன்னா கேட்டபோது இந்த உணவு உங்களுக்கு 2 விதமாக இருக்கும். இது எல்லாத்தையும் இப்பவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. பீஸா ஜெனரலாக சொல்கிறேன். பீஸா நாளைக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு விரிவிச்சு சொல்லி கொடுக்குறேன். ஆகாரங்கள் 2 இருக்கு. ஒன்று உயிரிழந்து, இன்னொன்று உயிரிழந்து. ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன? பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஒத்து வரதுன்னு வார்த்தைகள் நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்றாங்க.
நைட்டுக்கு தான் நிறைய சாப்பிடுவோம், பார்த்து போட்டு சாப்பிடுவோம். எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்? உயிருள்ளது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, உயிரில்லாததும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடலாம் இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்துக்கு ஆகாரம் மெயின் ஆகாரம். அடுத்து பயிற்சி அறுசுவை உணவு. என்ன சொன்னாரு? அறுசுவை உணவு. உணவு அறுசுவை உணவாக ஒன்று. ரெண்டாவது ருசிச்சு சாப்பிடணும். உணவை ருசிச்சு சாப்பிடணும். 99% முழுமையாக இல்லையோ டிவி ஆன் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இல்லையா? தட்டு கையில கொடுத்த உடனே ரிமோட்டை தேடுது. சப்கான்ஷியஸ் பிரெயின்ல தெரியாம ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது டைனிங் டேபிளோ சோஃபாவோ இல்லை சில பேர் கையேறி கிளாஸ் மாதிரி நின்றுட்டே சாப்பிடுவாங்க, அழுதுகிட்டே சாப்பிடுவாங்க. டிவி பார்த்து அப்படியே கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். ஏன் கீழே உட்காந்து சாப்பிடணும்? கம்மியாக சாப்பிட முடியும், கொஞ்சம் கம்மியாக சாப்பிடலாம். கீழே எனக்கு கீழே வரைக்கும் போகலாம். ரெண்டாவது ஆசனம் அதனால நம்ம உடம்பு ஒரு காந்தம். நம்ம உடம்பு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் நம்ம உடம்புல இருக்கு. அதிகமாக சில சமயத்தில் இருக்கும், சில சமயத்தில் குறைவாக இருக்கும். சாதாரணமா இப்போ நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், வீட்டுக்குள்ளேயே ஸ்லிப்பர்லாம் போட்டு போவாங்க. எல்லா இடத்துலையும் ஸ்லிப்பர் போட்டுட்டே இருப்பாங்க. அது வெயில் காலமோ இல்லை குளிர்காலமோ செருப்பிட்டாம போவாங்க. செருப்பிட்டாம நடக்கும். செருப்பிட்டாம ஒரு மணி நேரம் நடக்கும் மனுஷன். அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிறவாங்க நடந்து படைக்கணும். கீழே உட்காந்துன்னா பூமி ஒரு காந்தம் உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ உங்க உடம்புல இருக்கிற காந்தமும் பூமியில் இருக்கிற காந்தமும் கனெக்டிவிட்டி கிடைக்கிறதுக்கு மெயின் கீழே உட்காந்து சாப்பிட்டப்ப நடக்கிற அந்த சலனம். ஸோ அதனால கீழே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா ஒன்று குருதி குருதி சாப்பிட்றதுனால முதுகெலும்பு பெண்டாயிருக்கு, முதுகு பெண்டாகுது. இன்னொன்று வயிறு, அதாவது நீங்க சாப்பிட்றீங்க திருப்பி குடியில சாப்பிட்டு கீழே அழுத்தப்படுது. நீங்க சாப்பிட்டது கீழே அழுத்தப்படுது, மேல் வயிறிலே இருக்காது. ஒரு தடவை சாப்பிட்றீங்க குருதி, சாப்பிட்றது அதை அழுத்தி கீழே போகுது, திரும்பியும் சாப்பிட்றீங்க, திரும்பியும் குடிக்கிறீங்க, திரும்பியும் அழுத்துது. ஸோ கரெக்டான இலைப்பையில கரெக்டான இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு மூலம் உட்கார்ந்து சாப்பிட்றது. ரெண்டாவது காந்த சக்தி பேலன்ஸ் ஆன உடம்புல இருக்கிறது. இன்னொன்று கீழே உட்கார்ந்து நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த முட்டி வலி இந்த கால் வலி எல்லாம் வராது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அதனால கீழே உட்கார்ந்து சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிடணும். எப்படி ருசிச்சு சாப்பிடுறது? ரெண்டு கூழ் மாதிரி அப்படியா? ரெண்டு கூழ் மாதிரி மென்று சாப்பிடணும். இந்த பருப்பு வந்து மெல்லுது. ஏன் மெல்லணும் சொன்னீங்கன்னா உமிழ்நீர் கூட சொல்றது. அந்த உமிழ்நீர்ல 30% டைஜஷன் உங்க வாயிலே ஆயிடும். நாம் என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் முழுங்குறோம். முழுங்குறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீரணக்கிரியை வாயில நடக்கிறது 30%. ஜீரணக்கிரியை நடக்காத ஒரு உணவு வயிற்றுக்குள்ள போய் 70% ஜீரணக்கிரியை பண்ண வேண்டிய அந்த நெய்து பண்ணாது. நீங்க கட் பண்ணி போட்டாதான் அது கிரைண்ட் ஆகும். கட் பண்ணாம அப்படியே போட்டீங்கன்னா அது கிரைண்ட் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் பிடிக்கும். இங்க உள்ள இருக்கிற அமிலங்கள், இந்த சுரப்பிகள் சொல்ற ஜூஸ் எல்லாமே கூட சேர்த்து மிக்ஸ் ஆகி கரெக்டான முறையில் ஜீரணம் ஆகாத உணவு சக்தி உடம்புக்கு போகுது. உடம்புக்கு தேவையான உடம்புல என்ன 1000 லட்சக்கணக்கான செல்கள், உயிரணுக்கள் செல்கள் தான் உடம்பு. அந்த உயிரணுக்களுக்கு சக்தி தேவை. சக்தி எப்படி கிடைக்குது? உணவின் மூலமாக, பிராணம் மூலமாக, தண்ணீர் மூலமாக, சூரியன் மூலியமா ஓரளவு சரி. அப்புறம் உணவு சக்தி, தண்ணி சக்தி, சூரிய சக்தி, பிராணசக்தி,
ஆத்மசக்தி, பிரபஞ்ச சக்தி. நீங்க சுவாசம்